ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மீன மனையில் சனி பகவான் அமர்ந்திருக்க, மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்க, ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் நிகழ்கிறது. அது குரு பகவான் சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நல்ல தன்மை, சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். அதாவது சனி பகவான் செய்யக்கூடிய அந்த சில கெடுதல்களை அந்த குரு பார்த்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துகிறார் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக 8ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போது ஏற்கனவே இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியால் சில சங்கடங்கள், மனதில் சில குழப்பங்கள், தேவையில்லாத அதாவது ஒரு மாதிரியான ஒரு எண்ண உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அதையெல்லாம் சமப்படுத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய, உங்கள் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய, தேவையில்லாத கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா 12 வருடங்களுக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உச்ச பலம் அடைந்து தனது பாக்கிய பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கிறது. அதனால் மீனராசி என்பர்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய, அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உருவாக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. தேவையில்லாத விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த, தேவையில்லாத மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த, மனம் எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிகழ்வுகள் எல்லாம் இனி மாறப்போகிறது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக நல்லவர்களினுடைய துணைங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏதாவது கொடுத்து கெடுத்த விட்ட விஷயங்கள், ஒரு பணம் ஒரு இடத்துல கொடுத்தோம், லாக் ஆயிடுச்சு, அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய, அதாவது சொல்கிறேனே, மனதில் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த மன கஷ்டங்களை நீக்கக்கூடிய அல்லது சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தில் இருக்க போகுது. நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். இந்த மீனராசி அன்பர்கள் 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். 2ஆம் அதிபதி வலிமையாக இருக்குது. அப்போ பொருளாதார மேம்பாடு உண்டானா நிச்சயமாக உண்டு. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. என்ன கொஞ்சம் கோபம் வரும்,
ஆக்ரோஷம் வரும். அது நல்லதுக்காகத்தான். அப்போது உங்களை கோபப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வருது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி போவது மீனத்துக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் கோபம் வருது, ஆக்ரோஷம் வருதுன்னா ஒரு நிமிடம் அதை கொஞ்சம் ஆற விட்டீங்கன்னா அது எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த செவ்வாய் வலிமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டு அதற்கப்புறம் வருத்தப்படக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு அங்கே திக்பலம் அடையுது. ஏன்னா 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் அடைவார். அப்போ முயற்சிகள் வலிமை பெறப்போகிறது. 3க்கு தனக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ 3ஆம் இடத்தின் வாயிலாக உங்களுக்கு தனவரவு வரப்போகுது. அப்போ டிராவல் மூலமாக, டிராவல் கண்டிப்பாக உண்டு, டிராவல் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. எழுத்து, கதை, கட்டுரை இதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் சில நாட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு. என 3ஆம் அதிபதி சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் தகவல் தொடர்பு துறையில் ஒரு நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக தேடி வரும். என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அதே 3ஆம் அதிபதி தான் 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போ அலைச்சல் திருச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆதாயமும் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சார், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலகட்டமா? 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். 4ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. 4ங்கிறத இடத்தை குறிக்கக்கூடிய, நிலத்தை குறிக்கக்கூடிய, வீட்டை குறிக்கக்கூடிய, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம். அந்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், வலிமையாக இருக்கார். ஏன் அதை செய்யாது? கண்டிப்பாக செய்யும். அப்போ யாரெல்லாம் உங்கள் ஆள் மனதில் இந்த வீடு வாங்கணும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்தலாம். ஆனால் கூட 8ஆம் அதிபதியும், அந்த சுக்கிரனுங்கிறது 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போ என்ன, வாங்கிக்கலாம். ஆனால் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறது 100% செக் பண்ணணும். ஏன்னா வாகன காரக கிரகணமும் அதே சுக்கிரன் தான். அந்த 4ஆம் இடத்தில் இருக்கார், வாங்க வைக்கும். ஆனால் அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ அங்கே ஒரு தொல்லை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன நம்ம பார்க்கணும்? கண்டிப்பாக இடம் வாங்கினா அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, அங்கே வேறு ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணும். மற்றபடி வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார், 8ஆம் அதிபதி உட்கார்ந்திருக்கார். அப்போது வாகனங்கள், பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். அவர் 4ஆம் இடத்தில் இருக்கார். வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த வித்தைகள் காமிப்பது, வேகமாக செல்வது, இந்த வாகனம் அந்த அதில் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தாலே போதும். அடுத்து 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் போய் அமர்கிறார். அப்போது குரு வலிமை பெறப்போகிறது, நீங்கள் வலிமை பெறப்போகிறீர்கள். ராசிநாதன் அங்கிறது என்ன, குரு. ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ராங்காக போகிறீர்கள். மன தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள், இப்பெல்லாம் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம், இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நல்லா இருக்குது. அப்போ குழந்தை சார்ந்த விஷயம், குழந்தை படிப்பு சார்ந்த விஷயம், குழந்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளினுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், அப்போ குழந்தை நலனில் உங்கள் எண்ணங்கள் செலுத்தும், அதை செயல்படுத்தவும் இந்த மாதம் சிறப்படையும். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் அதிபதி வலிமையாகத்தான் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது
6ல் கேது இருக்குது, அப்போ வலிமையாகத்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வேலையில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அல்லது சூரியன் அப்படிங்கிறது உயரதிகாரிகளால் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் இப்போ இந்த மாதம் சமப்படுத்தப்படும். அந்த எதிர்ப்பு பகையிலிருந்து அப்படியே கொஞ்சம் விலகி இருக்க போகிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அல்லது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஸோ ஏதோ ஒன்று இருந்த எதிர்ப்பு கொஞ்சம் மறையக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஆனால் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு, ஏன்னா செவ்வாய் வலிமையாக இருக்க, கோப கிரகம் வலிமையாக இருக்கிறது. அந்த கோப கிரகம் வலிமையாக இருந்து 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன நடக்கும்? கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து வேலையை விட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கிக்கிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ம சனி நடக்கின்ற காரணத்தால் ஏதோ ஒரு மனதளவில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அது எந்த ரூபத்திலேயாவது, ஒன்று குடும்பத்தை நினைச்சு, அல்லது குழந்தைகளை நினைத்து, அல்லது உங்கள் தொழில் வேலை வியாபாரத்தை நினைத்து, அல்லது கடனை நினைத்து, பணத்தை நினைத்து, வழக்கு நினைத்து, ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும். அப்போ என்ன எடுத்துக்கணும்னா, இப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, சந்திரன் மேலே சனி உட்கார்ந்துருக்கார். சந்திரன் என்கின்ற ஒளி கிரகத்தின் மேலே ஒரு இருட்டு கிரகம் உட்காரும் பொழுது அந்த ஒளியை மறைக்கிறது. அப்போது மனசு ஊசலாடி கொண்டிருக்கும், அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும், தெளிவான முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும், வேலை என்கின்ற இடத்துல மட்டும் அவசரப்படக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு. அப்போது வெளியூர், வெளி மாநிலம், குழந்தைகள் வெளியூரில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக உருவாக்கும். திருமணம், சுப காரியங்கள், அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த மீனராசி அன்பர்கள், நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் மனசுக்கு எது படுகிறதோ அதை தவிர்த்து விடுவது இந்த காலகட்டம் சிறப்பு. அதாவது உங்கள் உள் மனசு, ஆள் மனசு சொல்லும், இங்கே போனால் நமக்கு பிரச்சனை, அங்கே போகக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மீனராசி என்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான ஒரு மனசு, ஒரு தைரிய, தன்னம்பிக்கை, உயர்வு, பெரிய மனிதர்களின் தொடர்புகள், அரசு விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஸோ இவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியை வழிபாடு எடுத்துக்கொள்வது அனைத்து விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மனதில் அழுத்தம் இருக்கும். மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். தொழிலில், வேலையில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன்னா கொஞ்சம் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பணத்தை வெளியில் கொடுக்கறது, 3ஆம் நபருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உக்ர தெய்வங்கள், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பத்ரகாளி, துர்கை அம்மன், ஸோ இது மாதிரி உக்ர தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு சிலருக்கு கணவன் சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னா, ஒரு வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் அற்புதமாக இருக்க போகுது. கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபட்டும் போது கண்டிப்பாக இந்த குடும்ப சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கூட்டாளிகள் இருந்து வந்த பிரச்சனைகள்,
இதெல்லாமே சரி செய்யப்படும். அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை கெட்டியாக பிடித்து கொள்வது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 எப்படி இருக்க போகுது, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்ஜினியருக்கு போகணுமா இல்லை டாக்டருக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது, 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.